விஜய்க்கா அரசியல் தெரியல, அடிச்சு தூக்குறாரே. தனிப்பெரும்பான்மையை நோக்கி தாவேகா கருகும் இரட்டை இலை. தமிழக சட்டப்பேரவையில தனிப்பெரும்பான்மையை நோக்கி முதல்வர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகம் அரசியல் நகர்வுகளை வேகப்படுத்திட்டு வரதா அரசியல் வட்டாரங்கள்ல பரபரப்பா பேசப்பட்டு வருது. நாளுக்கு நாள் மாறக்கூடிய கூட்டணி, எதிர்கட்சி எம்எல்ஏக்களோட ராஜினாமா அப்படின்னு அடுத்தடுத்த அரசியல் நிகழ்வுகள் தாவேகாவுக்கு சாதகமான சூழலை உருவாக்கிட்டு வரக்கூடிய நிலையில இடைத்தேர்தல்ல எல்லா தொகுதிகள்லயும் ஜெயிச்சுட்டா 5 வருஷங்கள் எந்தவித சிக்கலும் இல்லாம ஆட்சியில நீடிக்கலாம் அப்படின்னு விஜய் திட்டமிட்டு இருக்கிறதா பனையூர் வட்டாரங்கள் தெரிவிக்குது. நடைபெற்று முடிஞ்ச 2026 தமிழக சட்டசபை தேர்தல்ல தமிழக வெற்றி கழகம் 108 தொகுதிகள்ல ஜெயிச்சு மிகப்பெரிய கட்சியா உருவெடுத்தது. அதே நேரத்துல திமுக 59 இடங்கள்லயும் அதிமுக 47 இடங்கள்லயும் வெற்றி பெற்றது. பெரம்பூர் அப்புறம் திருச்சி கிழக்கு இந்த மாதிரியான 2 தொகுதிகள்ல வெற்றி பெற்ற விஜய் பின்னாடி திருச்சி கிழக்கு தொகுதி உறுப்பினர் பதவியை ராஜினாமா செஞ்சதால இப்போ தாவேகாவோட பலம் 107 இருக்கு. ஆனா ஆட்சி அமைக்கிறதுக்கு தேவையான எண்ணிக்கையை எட்டுவதற்கான பலம் இல்ல. இதற்கப்புறமா காங்கிரஸ், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள் அப்புறம் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் உள்ளிட்ட கட்சிகளை சேர்ந்த உறுப்பினர்கள் தாவேகாவுக்கு ஆதரவு தெரிவிச்சாங்க. அதுக்கப்புறமா தாவேகா தலைவர் விஜய் தலைமையிலான அரசு பொறுப்பேற்றுக்குச்சு. ஆனா ஆட்சி அமைஞ்ச பின்னாடியும் பரபரப்புகள் ஓயல. குறிப்பா அதிமுகவில் ஏற்பட்ட உட்கட்சி மோதல் தமிழக அரசியலையே திருப்பி போட்டுச்சு. குறிப்பா அதிமுக முக்கிய முகாமா பார்க்கப்பட்ட எஸ்பி வேலுமணி அணியை சேர்ந்த சில எம்எல்ஏக்கள் சட்டப்பேரவையில தாவேகா அரசுக்கு ஆதரவா வாக்களிச்சது அதிமுக கூடாரத்துல ரொம்ப பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்துச்சு. இதுக்கு பின்னாடி அதிமுகவில் ஏற்பட்ட பரபரப்புகளுக்கு மத்தியில முன்னாள் அமைச்சர்கள் அப்புறம் சில எம்எல்ஏக்கள் அவங்களோட பதவிகளை ராஜினாமா செய்ய தொடங்கினாங்க. விராலிமலை தொகுதியை சேர்ந்த சி விஜயபாஸ்கர், எம்ஆர் விஜயபாஸ்கர் உள்ளிட்டோர் அவங்களோட பதவிகளை ராஜினாமா பண்ணிருக்காங்க. ஏற்கனவே மரகதம் குமரவேல், ஜெயக்குமார், சத்யபாமா, இசக்கி சுப்பையா இவங்களும் பதவியை ராஜினாமா செஞ்சிருந்தாங்க. இந்த ராஜினாமாக்கள் காரணமா இடைத்தேர்தல் நடைபெற உள்ள தொகுதிகளோட எண்ணிக்கை 7 அதிகரிச்சிருக்கு. அந்த தொகுதிகள்ல தாவேகா சார்பில் பலம் வாய்ந்த வேட்பாளர்களை நிறுத்த தாவேகா தரப்புல ஆலோசிக்கப்பட்டு வரதா சொல்லப்படுது. ராஜினாமா செஞ்ச முன்னாள் அதிமுக எம்எல்ஏக்கள்ல சில பேரு தாவேகாவில இணைய வாய்ப்பு இருக்கிறதாவும், அதே தொகுதிகள்ல மறுபடியும் அவங்களே தாவேகா வேட்பாளரா களமிறங்கலாம் அப்படின்னும் தகவல்கள் வெளியாயிருக்கு. இதுக்கிடையில எதிர்கட்சிகளோட கூட்டணியிலையும் மாற்றங்கள் தொடர்ந்து நிகழுது. திமுக கூட்டணியில இருந்த கட்சிகளான காங்கிரஸ், மதிமுக, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மாதிரியான கட்சிகள் நேரடியாவே தாவேகாவுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. இடதுசாரி கட்சிகளுக்கும் திமுகவுக்கும் இடையில கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலையில அவங்களும் தாவேகா ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்திருக்காங்க. இதுக்கப்புறமா தாவேகா தலைமையில புதிய கூட்டணியை உருவாக்கக்கூடிய முயற்சியும் நடந்துட்டு வருது. இந்த நிலையில தமிழக சட்டப்பேரவையில தனிப்பெரும்பான்மையை நோக்கி முதல்வர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகம் நகர்ந்துட்டு வரதா தகவல்கள் உலாவுது. தற்போதைய சூழல்ல சட்டப்பேரவையில தனிப்பெரும்பான்மைக்கு 118 உறுப்பினர்கள் தேவை. இப்போ தாவேகாவோட பலம் 107. அதுக்கு ஆதரவு தெரிவிச்சுட்டு வரக்கூடிய முன்னாள் அமமுக எம்எல்ஏவும் இப்போ சுயேட்சை உறுப்பினரான காமராஜர் சேர்த்தா எண்ணிக்கை 108 இருக்குது. மிச்சம் இருக்கக்கூடிய எண்ணிக்கையை எட்ட இடைத்தேர்தலையே முக்கிய வாய்ப்பா பார்க்கப்படுது. திருச்சி கிழக்கு உள்ளிட்ட 7 தொகுதிகளிலையும் தாவேகா வெற்றி பெற்றா அதோட பலம் மேலும் உயரும். அதுக்கு பின்னாடியும் தேவையான எண்ணிக்கையை எட்டுறதுக்கான மேலும் சில கட்சி தாவல்கள் நடைபெறலாம் அப்படின்னு சொல்லப்படுது. குறிப்பா சில அதிமுக எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்யலாம் அப்படின்னும் தகவல்கள் பரவிட்டு வருது. இதனால தமிழகத்துல கிட்டத்தட்ட 10 தொகுதிகளில் இடைத்தேர்தல் நடக்க வாய்ப்பு இருக்கிறதா சொல்றாங்க தாவேகாவினர்.